ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு டின்னர் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எப்பவும் போல் இட்லி தோசைக்கு தக்காளி சட்னி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதினா சட்னி அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். நான் மண் சட்டியில் தான் இன்றைக்கி வணக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சட்னிக்கு புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்குங்க. புளி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா புதினா தழை ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். இந்த புதினா தழை நல்லா சுருண்டு நல்லா வணங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடுங்க. ரொம்ப நேரம் வணக்க வேண்டியதில்லை, லைட்டாக ஹீட் ஆனால் போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. மண் சட்டியில் தானே வைக்கிறோம், அதனால் அந்த மண் சட்டியோட சூடே இருக்கும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டதுமே இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக விட்டுக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட புதினா சட்னி ரெடி. இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறேன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.